ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, நம்ம மல்லிஸில் இப்போ என்ன சுவாரஸ்யமாக விருப்ப காரசாரமாக போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சிருக்குமா? மறக்காம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்குங்க. நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இப்படி போய் மாட்டிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆமாங்க, இத்தனை நாள் இவங்களாம் ராஜேஸ்வரி தான் கெத்து, அவங்க தான் எல்லாம் ஓனாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இந்த மரமாண்டிக்குள்ளே ஏறிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தாங்க விஷயம் புரியுது. என்னன்னு பார்த்தா இதுக்கெல்லாம் காரணம் ராஜேஸ்வரி கிடையாது. அங்கே பாருங்க, யாரான்னு கேட்குறீங்களா? நம்மளோட கதிரேசன். ஆமாங்க, விஜயோட மாமனாரோட சூழ்ச்சி தாங்க இவ்வளோ விஷயமும். விஜய் கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு முறை சொல்லியிருப்பாரு. எங்கன்னா அவங்களோட பொண்ணோட கொலை கேஸில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போது அவர் சொல்லியிருப்பாரு. என்னன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இருந்தாலும் உன்னோட சாவு என் கையில் தான்டா, உன் வாழ்க்கையே நான் ஏன்டா வாழ்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வெறுப்பாக்கியும் வாழ்க்கையும் நரகமாக்கி உன்னை கொள்றனா இல்லையான்னு பார் சபதம் விட்டுருப்பார். அந்த சபதத்தை தான் இப்போ நிறைவேற்றிட்டு இருக்காரு. ஆமாங்க, இதுக்கெல்லாம் என்னடா வழின்னு யோசிக்கும் போது தான் நம்ம கதிரேசனுக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் யாருன்னு பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி. அதுக்காக தாங்க கனடாவில் இந்த ராஜேஸ்வரியை ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்காரு நம்ம கதிரேசன். இல்லாத பொல்லாத எதையோ சொல்லி கனடாவிலேருந்து நம்மளோட ராஜேஸ்வரியை வர வச்சுட்டாரு. ஏன் கனடாவிலேருந்து வர வச்சாருன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. என்னென்னா, கனடாவில் ஓஹோ அப்படின்னு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான்னு நினைக்கிறீங்களா? ராஜேஸ்வரி அப்படிலாம் கிடையாது. சாப்பாட்டுக்கு கஷ்டன்ற மாதிரி அவங்க புருஷன் ஒரு குடிகாரன். ஓகேங்களா? கடம், சூது, மது இப்படியெல்லாம் வாழ்ந்து மொத்தமாக ஒரு கட்டத்தில் கேவலமாக போயிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ராஜேஸ்வரிக்கு காசை கொடுத்து, இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா, நீ வா, விஜய் கிட்ட இருக்கிற அத்தனை சொத்தையும் நான் உன் பேருக்கு மாற்றுறேன், எனக்கு தேவை விஜய் நடுத்தருக்கு போனோம், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம கதிரேசன் சொல்ல, இதெல்லாம் கேட்டவுடனே நம்ம ராஜேஸ்வரிக்கும் ஆஹா, ஒரே கல்லில் 2 மாங்காய், சொத்தும் வந்துருச்சு, நிம்மதியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இறங்குறாங்க. ஆனால் இது எதுவுமே நமக்கு விஜய் தெரியலைங்க. எனக்கே இந்த விஷயம் இப்போ தான் புரியுது. அதுக்கப்புறம் கதிரேசன் கூட மீட்டிங் போட்டதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் புரியுது. இது எல்லாத்துக்கும் ஸ்கெட்சு நம்ம ராஜேஸ்வரி தான் நம்மளோட மேனேஜரை கைக்குள்ளே போட்டாங்க அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லைங்க, நம்ம மேனேஜர் ஒரு டபுள் சைட் கோலர். அது என்னடான்னு கேட்குறீங்களா? ஒரு பக்கம் கதிரேசனுக்கும் வேலை செய்கிறார், இன்னொரு பக்கம் விஜய்க்கும் வேலை செய்கிறார். விஜய்க்கு விசுவாசமாக இருந்து ராஜேஸ்வரி கிட்ட கைக்கூலி மாதிரி சேர்ந்து அதுக்கப்புறம் 2 தீக்கு எடுத்து அவனோட மாஸ்டர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு வழியாக எல்லா பிரச்சனையிலேருந்தும் அவன் தப்பிச்சுக்கிட்டான். இப்போ நம்ம ராஜேஸ்வரி தான் மாட்ட போகிறாங்க. இதனால தான் நம்ம கதிரேசன் கிட்ட பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ராஜேஸ்வரி, நான் நித்தனா சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு எல்லாம் ஓகே, இதுக்கப்புறமா நான் சொல்கிறத நீ செஞ்சேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அதை விட்டு டபுள் கேம் ஏதாவது ஆடணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும், உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்காது, என் கையில் தான் இருக்குது, மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் சொல்கிறார். இதெல்லாம் கேட்ட உடனே அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான். யாரான்னு கேட்குறீங்களா? நம்ம மேனேஜர். ஆமாம் மேடம், இத்தனை நான் இவர் சொன்னதை கேட்டு தான் நடந்துட்டு இருந்தேன், நீங்களும் அப்படி தான் நடந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த விஷயம் இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. நான் இத்தனை நாளாக இவரோட கைக்கூலின்றது உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் அவரோட கைக்கூலின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அட்ட பாவி, கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டேடா, நீங்கள் மட்டும் என்னவா காசு கொடுத்தானே என்ன விஜய்க்கே துரோகம் பண்ண வச்சிங்க, ஆனால் இவர் என் பழைய பாஸ், இவருக்காக தான் இத்தனை நாள் விசுவாசமாக கெத்தாக கிளாஸாக இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டோடனே ராஜேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியலைங்க. இப்போ வந்து நம்ம கதிரேசன் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயோட அத்தனை ஷேரும் இப்போ என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இனிமேல் விஜய் நடுத்தரில் நிற்கிறது உறுதி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவன் மேலே கொடுத்த கேஸை ரொம்ப பெருசு பண்ணி ஒரேடியாக பர்மனெண்ட்டாக உள்ள தள்ளணும்னு சொல்ல, நம்ம ராஜேஸ்வரியும் பண்ணிக்கலாம், நீங்கள் சொல்லிட்டீங்களே, எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தெய்வம், கடவுள், உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம கதிரேசன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முழிப்பாருன்னு பார்த்தா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரி அடுத்த மாஸ்டர் பிளான் விஜயை பர்மனெண்ட்டாக உள்ளே வைக்கிறது. ஓகேங்களா? உள்ளே வச்சுட்டு இதே கம்பெனியோட எம்டி ஆகுறதாமா அவங்களோட பிளான். ஆனால் எப்படி எம்டி ஆவாங்க, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இல்லை ஒரு வழியாக கதிரேசன் ராஜேஸ்வரிக்கும் நாமத்தை போட்டுருவாரா? ஏன்னா அவர் பொண்ணு இறந்த அந்த வருத்தம் துக்கம் எல்லாம் அவருக்கும் இருக்கு இல்லையா? அதனால் அவர் என்ன பண்ண போகிறார், ஏது பண்ண போகிறார் அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, சி யூ, பபாய் சொல்கிறது பண்ணி முக்கியமான விஷயங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற என்னுடைய சப்ஸ்கிரைப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர நல்வாழ்த்துக்கள். அது என்னடா மாலை நேர நல்வாழ்த்துன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, டைம் பார்த்தேன் 4:30 ஆகலை, 4:20 தான் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால் 10 செகண்ட் எப்படி ஓட்டுறதுன்னு வச்சேன், இதானே கிடச்சிது. டாட்டா, சி யூ, பபாய்.